முன்னெல்லாம் விறகடுப்பில் சமைக்கிற போது அரிசி களைந்த உடனேயே இவ்வளவு அரிசியை எடுத்து அந்த அடுப்பை சுற்றி அந்த அக்னியில் போட்டுட்டு தான் உலையில் போடுவாங்க. இப்போ அடுப்பே காணோம், எங்கேருந்து போடுறது? நம்ம தலையில் போடாமல் இருந்தாலே பெரிய காரியம். அதனால் அதுவே ஒரு யாகம்தான். அப்போ அந்த சமையல் என்பது சமைப்பது. யார் சமைக்கிறார்களோ அவர்களுடைய குணம் அந்த சாப்பாட்டில் இறங்கும். அதை சாப்பிட்றவனுக்கு அந்த கெட்ட குணம் வரும். ஒரு முற்றும் துறந்த துறவி, ஒரு பணக்காரன் இன்றைக்கி போஜனம் செஞ்சு வைக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டான். அவர் வீட்டுக்கு போனார். கையலம்ப வெள்ளி சொம்பு கொடுத்தான். வெள்ளி சொம்பில் தண்ணி எடுத்து பின்னாடி போய் கை அலம்பினார். கை அலம்பின உடனேயே அந்த முற்றும் துறந்த துறவி அந்த வெள்ளி சொம்பை தன்னுடைய ஜோல்னா பையில் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டார். கொஞ்சம் தூரம் போன பிறகு இவருக்கு ஏதோ உறுத்துக்கிறதேன்னு பார்க்குறார். தன்னுடைய ஜோல்னா பையில் வெள்ளி சொம்பு. ஐயோ, இந்த வெள்ளி சொம்பை நம்ம எப்படி எடுத்துக்கொண்டு வந்தோம்? அந்த வீட்டுக்காரனை பற்றி விசாரிக்கிறார். அவருடைய சொத்தில் 3/4 பங்கு ஊரை அடித்து